போது அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது லஹ்ரி இலைக் ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த இப்படின்னு ஒரு துஆ ஓத சொன்னாங்க. அற்புதமான துஆ. இந்த துஆவை ஓதிட்டு அந்த நிலையிலேயே மரணித்து விட்டால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் மரணிக்கிறாய், முஸ்லிமா மரணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய துஆ. ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் மனப்பாடம் செய்திருக்க வேண்டிய துஆ. இந்த துஆ கண்டிப்பா நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம மதரசாவுல உள்ள சிறுவர்கள் எல்லாம் கூட இந்த துஆக்களை சொல்கிறார்கள். நாமும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு துஆ. இது ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர் மனப்பாடம் பண்ணிட்டார். அல்லாஹ்வின் தூதர், இப்ப நீங்க எனக்கு கற்றுத் தந்த துஆவை நான் திரும்ப மீண்டும் சொல்கிறேன், சரியான் பாருங்கங்கறார். ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்கிறார். இறுதியில் மட்டும் ஒரு வாசகத்தை மாற்றம் செய்தார். ஒபி நபி கல்லதி அர்ஸல்தங்கிறதுக்கு பதிலா ஒபி ரசூலி கல்லதி அர்ஸல்தன்டார். இறைவா, நீ அனுப்பிய தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னது நீ அனுப்பிய நபியை நான் நம்பிக்கை கொண்டேன்ங்கிற வாசகம். அவர் சொன்னது இறைவா, நீ அனுப்பிய தூதரை நான் நம்பிக்கை கொண்டேன்கிறார். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். நபி என்றாலும் ரசூல் என்றாலும் பெரிய வேறுபாடு வித்தியாசம்லாம் இல்லை. அர்த்தம் ஒண்ணுதான், கருத்து ஒண்ணுதான், வார்த்தை தான் வேறு. ஆனா அவர் வார்த்தையை மாத்தினார்ல. நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி சொல்லாதே, நான் எப்படி சொன்னேனோ அப்படியே சொல். ஒபி நபி கல்லதி அர்ஸல்த, இதுதான் துஆ. இன்றைக்கும் நாம் அந்த துஆவை ஓதுவதாக இருந்தால் ஒபி நபி கல்லதி அர்ஸல்த என்று தான் சொல்ல வேண்டும். ரசூல் என்று மாற்ற முடியாது. ஏன்? மாற்றும் அதிகாரம் நபிக்கே கிடையாது. வார்த்தையை மாற்றும் அதிகாரம் நபிக்கே இல்லை. அப்ப பாருங்க, இந்த மார்க்கம் எவ்வளவு பியூரா அல்லாஹ்வுக்குரியதா இருக்கு. அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் எஜமானனா இருக்கிறான். 100% இந்த மார்க்கத்தின் எஜமானன் அல்லாஹ். யாரா இருந்தாலும் வஹீல் உள்ளதைத்தான் சொல்ல வேண்டும். அதுதான் மார்க்கம். வஹி மட்டும்தான் மார்க்கம். அது அல்லாம முன்னோர்கள் சொன்ன மார்க்கம், இமாம்கள் சொன்னால் மார்க்கம், பெரியார்கள் சொன்னால் மார்க்கம், சஹாபாக்கள் சொன்னால் மார்க்கம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அது தவறு, அது வழிகட்ட கொள்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சலஃபிகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் தவறான வழிகட்ட கொள்கையை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். தங்களை தாங்களே சலஃபிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சலஃபுங்கிற அந்த வார்த்தைக்கு உங்களில் பலருக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். சலஃப்னா முன் சென்றோர் அப்படின்னு அர்த்தம். அப்போ முன் சென்றோருங்கிற அர்த்தம் தரக்கூடிய இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, சலஃபி அப்படின்னா முன் சென்றோரை சார்ந்தவன், அவங்கள நான் பின்பற்றக்கூடியவன். முன் சென்றோர்னு அவங்க யாரை சொல்கிறார்கள்? சஹாபாக்களை, இமாம்களை, தாபீன்களை, தபவு தாபீன்கள், இவங்களெல்லாம் முன் சென்றோர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை பிரச்சாரம் என்னென்னா, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், அது மார்க்கத்தில் அவசியம். தாபீன்களை பின்பற்ற வேண்டும், அதுவும் மார்க்கத்தில் அவசியம். இமாம்கள் இந்த மார்க்கத்தை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். இமாம்கள் சொன்ன மார்க்க தீர்ப்பையே நாமும் மார்க்க தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவசியம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் அவர்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், தாபீன்களை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை மக்களிடையே பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த கருத்தை நாம் வழிகட்ட கொள்கை என்று நாம் சொல்லுவோம். எதன் அடிப்படையில் இதனை தவறான வழிகட்ட கொள்கை என்று நாம் சொல்கிறோம் என்றால், மார்க்கம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட வஹி என்கிற இறை செய்தி மட்டும்தான். ஒரு முஸ்லிம் எதை பின்பற்ற வேண்டும் என்பதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. எதை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட சட்டங்களை பின்பற்ற வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அதைத்தான் நாம் அரபியில் வஹி என்று சொல்கிறோம். வஹி இறை செய்தி அப்படின்னு சொல்கிறோம்ல. வஹினா என்ன? இறை செய்தினா என்ன? அல்லாஹ்வின் சட்டம், அல்லாஹ்வின் உத்தரவு. அப்போ முஸ்லிம்கள் அனைவரும் அல்லாஹ்வின் சட்டத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் உத்தரவுகள் மட்டுமே மார்க்கம், அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் சட்டத்தை தவிர்த்து மனிதர்கள் இயற்றக்கூடிய சட்டங்களையோ மனிதர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையோ மார்க்கமாக கருதி பின்பற்றக்கூடாது. அவை மார்க்கம் ஆகாது. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை திருக்குர்ஆனில் உள்ள ஏராளமான வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு நேரங்களில் சொல்லித் தருகிறார்கள். அடிப்படையாக நம்ம எல்லோரும் தெரிந்த ஒரு வசனம் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பொழுது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன செய்தி. ஆதம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னார்? நீங்கள் பூமிக்கு இறங்குங்க, ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்க பயப்பட மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுதே அல்லாஹ் ஒரு செய்தியை மிக தெளிவாக, அவர்தான் முதல் மனிதர், அவர்தான் பூமிக்கு வர்றார், அவர் மூலம்தான் மனித சமுதாயம் பல்கி பெருக போகிறது.
அப்ப முதல் மனிதருக்கு அல்லாஹ் சொன்ன முதல் உத்தரவு வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், என் சட்டத்தை தான் நீங்க பின்பற்றணும். இதான் முதல் மனிதருக்கு வந்த முதல் உத்தரவு. இஷ்டப்படி வாழலாம், நாம நினைப்பதை மார்க்கமாக்கலாம். சஹாபாக்களின் சொந்த கருத்து மார்க்கம் என்று இருக்குமையானால் மிகப்பெரிய கல்வி ஞானம் வழங்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொந்த கருத்து மார்க்கமாக கூடாதா? மார்க்கமாவதற்கு மிக அதிக தகுதி படைத்தது எது? ஒரு வாதத்திற்கு ஒரு பக்கம் சொல்றாங்க, சலஃபீன்கள் சொல்றாங்க சஹாபாக்களின் சொந்த கருத்து அது மார்க்கம் அப்படிங்கிறாங்க. அதை விட மார்க்கம்னு ஒன்று சொல்வதா இருந்தால் அதுக்கு ரொம்ப தகுதி படைத்தது எது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொந்த புரிதல். ஏன் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்ததா நமக்கு சொல்லலை, ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்ததாக குர்ஆன்ல சொல்லிட்டான். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹ, எல்லாவற்றின் கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய சொன்னதற்கு அடிப்படை காரணமே எது? கல்வி ஞானம் தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்ததை வச்சு தான் மலக்குமார்களை மரியாதை செய்ய சொன்னான். அப்போ அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்குறான், அதை மலக்குமார்களின் முன்னிலையில் சமர்ப்பித்து அங்கீகாரத்தை வழங்குகிறான். அப்பேற்பட்ட கல்வி ஞானம் வழங்கப்பட்ட ஆதம் நபிக்கு கூட இஷ்டப்படி வாழக்கூடிய அனுமதி அல்லாஹ் கொடுக்கல. உங்கள் கருத்து உங்களுக்கு எது மார்க்கம்னு தோணுதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. இத்தனைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமிக்கு அனுப்பப்படுறாங்க, முதல் மனிதர். அப்படித்தானே? யாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களா? யாருக்கும் பெரிய கொள்கை விளக்க மாநாடு நடத்த போகிறாங்களா? இனிதான் மனித சமுதாயமே பழகி பெருக போகிறது. அவர் ஒரு ஆளு தான், அவர் எப்படி நடந்து கொண்டாலும் அது பெரிதாக யாரையும் பாதிக்க போவது கிடையாது. அப்போ ஒரு மனிதர் தான் என்றாலும் யாருக்கும் பெரிய அளவில் அவர் பிரச்சாரம் செய்ய கடமை இல்லை, தேவையில்லை என்றாலும் கூட அந்த மனிதருக்கு அல்லாஹ் சொல்லிடுறான், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழக்கூடாது. ஃபைம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு உத்தரவு வரும், நேர்வழி வரும், அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தியை கொடுத்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான்னா அப்போ இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? அல்லாஹுடைய சட்டத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும், அல்லாஹுவின் சட்டம் மட்டுமே மார்க்கம். அதைத்தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய இந்த மார்க்கம் அல்லாஹுக்கே உரியது. மார்க்கம்னு அல்லாஹுக்கு தான். மார்க்கத்தில் சட்டம் என்றால் அது அல்லாஹு தான் சொல்வான். மார்க்கத்தில் ஒன்றை கூடும் என்றால் அல்லது கூடாது என்றால் அதை சொல்ல வேண்டியவன் யார்? அல்லாஹ். அவனுக்கு தான் ரைட்ஸ், முழு ரைட்ஸ் அல்லாஹுக்கு தான். அப்போ தூதர்கள் என்பவர்களுடைய ரோல் என்ன? அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் அவர்களுக்குரிய வேலை என்ன? அல்லாஹ் எதை ஹலால் என்கிறானோ அதை தூதர்கள் அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அல்லாஹ் எதை ஹராம் என்கிறானோ அதை அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். எடுத்து சொல்வதுதான் தூதர்களின் வேலை, உருவாக்குவதல்ல, கிரியேட் பண்ணுறது கிடையாது, சேஞ்சு பண்ணுறது இல்லை. அல்லாஹ் ஒன்று சொல்லி அதில் சேஞ்சு பண்ணி கொடுப்பது கிடையாது. தூதர்களின் வேலை என்ன? அல்லாஹ் எதை தன்னுடைய உத்தரவாக பிறப்பிக்கிறானோ, மார்க்கமாக எதை சொன்னானோ அதை அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதைத்தான் குர்ஆனில் தூதர்களுடைய ஒரு கருத்தாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். எல்லா தூதர்களும் தம் சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்தியாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர எங்கள் மீது வேறு எந்த பொறுப்பும் இல்லை, எடுத்து சொல்றது தான் எங்கள் பொறுப்பு இப்படின்னு தூதர்கள் சொன்னாங்களாம். எல்லா சமுதாயத்துக்கும் தூதர்கள் சொன்ன செய்தி என்ன? எடுத்து சொல்றதப்பா எங்க வேலை, கையில இருந்து மடியிலிருந்து உருவாக்கி சொல்வது எங்கள் வேலை அல்ல. அல்லாஹ் சொன்ன ஒன்றில் ஒரு விஷயத்தை திருத்துவதோ நீக்குவதோ அந்த அதிகாரம்லாம் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படி எடுத்து சொல்வது. அப்போ அதுதான் மார்க்கம். அதற்குத்தான் முழு சமுதாயமும், முஸ்லிம் சமூகமும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அல்லாஹ்வின் உத்தரவுக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்த சலஃபிகள் என்று சொல்பவர்கள் அதிலிருந்து மக்களை மடைமாற்றி சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம், இமாம்கள் சொன்னாலும் மார்க்கம், பெரியார்கள் சொன்னாலும் மார்க்கம், தாபீன்கள் தபௌ தாபீன்கள் ஒன்றை சொன்னால் அதுவும் மார்க்கம், அதையும் நாம் பின்பற்றலாம் என்று வழிகேட்டிற்கு மக்களை அழைத்து செல்கிறார்கள். அது எப்படி மார்க்கமாகும்? அவங்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் கிடைக்கும்? இது ரொம்ப நாசுக்கா மக்கள்கிட்ட இந்த வழிகட்ட கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அழகிய முறையில் ஒரு கவர்ச்சிகரமான சொல்லை பயன்படுத்தி இந்த வழிகட்ட கொள்கையை மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக திணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையை முஸ்லிம் சமூகத்திற்கு நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கம்னு அல்லாஹ்வுக்கு தான்.
இப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சலஃபிகள்ங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, சலஃபிகளில் பல குரூப் இருக்குது. இப்போ நம்மளையாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜமாத்தை நம்ம சொல்லிடலாம். சலஃபிகள்னு சொன்னால் அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு ஜமாத்து கிடையாது, எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். கேட்டால் அல்லாமா அல்பானி அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள்னு யார் எந்த இமாம் தலையிலையாவது வலிய போட்டுடலாம். இதுதான் சலஃபுகளுக்குள்ள அட்வான்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ஒருங்கிணைந்த ஜமாத்து கிடையாது. இப்போ ஜாக்குங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, அதை தவிர்த்து வேறு எந்த அமைப்பு ரீதியாக அவர்கள் ஒன்றுபடவில்லை. எல்லாம் சலஃபுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா 10 பேரும் 10 கருத்தில் இருப்பான். அந்த அத்தனை பேரும் சொல்வார்கள் நாங்கள் சலஃபிகள். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், நீங்கள் சலஃபிகள்கிட்ட போய் பிறை சம்பந்தமாக ஒருமித்த ஒரு ஃபத்வாவை மட்டும் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். வாங்கிட்டு வர முடியுமா? வாங்கவே முடியாது. ஜாக்கில் போய் கேளுங்க, பிறை சம்பந்தமாக மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன, நம்ம நிலைப்பாடு என்னன்னு ஜாக்கில் கேட்டோம். நீங்கள் ஜாக்கில் இருந்தே ஒரு பதில் வராது. என்ன சொல்லுவாங்க, ஜாக்கு என்ன சொல்லுவாங்க, பிறையில் சவுதி அப்படி தான் நம்ம விளக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட போய் கேளுங்க, அப்படிலாம் இல்லையே, சர்வதேச பிறை நாங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்குவோம்வாங்க. சொல்கிறது மட்டும் என்ன, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம், உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வார்கள். எங்காவது பார்த்ததாக சவுதி அல்லாத ஏனைய பகுதியிலிருந்து பார்த்ததா சொல்லப்பட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்பா வாய்ப்பு இல்லை? இல்லை சவுதியில் தான் பார்ப்பாங்க. அப்போ மறைமுகம் அவங்க சவுதி அல்லாத வேறு எந்த சவுதிக்கு மாற்றமாக என்னைக்காவது செயல்பட்டுருக்கிறாங்களா? அரஃபா நோன்பிலையோ, நோன்பு பெருநாள்லையோ, ஹஜ்ஜு பெருநாள்லையோ சவுதிக்கு மாற்றமாக செயல்பட்டுருக்கிறாங்களா? செயல்பட்டதே கிடையாது. ஆனால் தங்களுடைய நிலைப்பாடாக அதை சொல்ல மாட்டார்கள். சொல்லும் பொழுது என்ன, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்குவோம்வாங்க. இது ஒரு சாரார் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த ஜாக்கிலேயே பிறையை கணிப்பவர்களும் இருக்கிறார்கள். பிறையை கணிக்கிறது சவுதி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அதெல்லாம் டாப்பிக்கே இல்லை. பிறை இப்போ 2024 நம்ம இருக்கிறோமா, 25 எப்போ நோம்பு பெறனா, 25 எப்போ ஹஜ்ஜி பெறனா, எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. 25க்கு மட்டும் இல்லை, 2100 கூட சொல்லுவான். 2100 நம்ம இருக்கிறோமா இல்லையானே தெரியாது. 2100 வரை நம்ம பாடி தாங்குமா? இப்போ இருக்கிற லெவலில் கொரோனான்னா அதுலேருந்து பாடி மீண்டு வந்ததே பெரிய விஷயம். அதுக்கடையில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள், நோய்கள் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது 2100 வரை நம்ம இருப்போமாங்கிறதே அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க என்ன 2100 எப்போ நோம்பு பெறனா, எப்போ ஹஜ்ஜி பண்ணா, இப்போ தேதி வச்சிருக்கிறாங்க. கேட்டால் பிறையை எல்லாம் கணிச்சாச்சு. கணிப்பின் அடிப்படையில் தான் நோன்பையும் பெருநாளையும் முடிவு செய்ய வேண்டும். இது ஒரு சாரார். இந்த சாரார் ஜாக்கிலும் இருக்கிறார்கள். சலஃபி என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள். ஜாக்கும் தங்களை சலஃபிகள் தான் சொல்லுவாங்க. சலப்புகளில் இப்படி ஒரு கூட்டமும் இருக்கிறது. அப்போ இதே சலப்புகளில் சவுதியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பெருநாளை முடிவு செய்பவர்களும் இருக்கிறார்கள். சர்வதேசம் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். பிறையை கணிப்பவர்களும் இருக்கிறார்கள். கணித்து அடுத்த வருஷத்துக்குரிய நோன்பையும் பெருநாளை இப்போயே முடிவு பண்ணுறது அந்த நிலைப்பாட்டை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து உள்ளூர் பிறை அந்தந்த ஊரில் தான் பார்க்கணும். நம்ம சொல்கிறோம்ல ஹதீஸின் அடிப்படையில் நம்ம ஊரில் பிறை பார்த்தோமா ஏற்றுக்குவோம். பிறை தென்படலையா மாதத்தை 30 பூர்த்தி செஞ்சு அடுத்த மாதத்தை நம்ம கணக்கீடு செய்வது, மாதத்தை 30 பூர்த்தி செய்வது, இப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறோம் அல்லவா குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸ் அடிப்படையில். இந்த நிலைப்பாட்டை சொல்பவர்களும் சலஃபிகள் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இப்போ சலஃபிகள்னு தங்களை சொல்கிறார்கள். கேட்டால் நாங்கள் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஒரு பிறை விஷயத்தில் அவங்கள்ட்ட என்ன இருக்காது, ஒரு ஒருமித்த கருத்து இருக்காது. எதுக்காக அப்படி சொல்கிறோம்னா, சலஃபிகள் என்று சொல்பவர்கள் தங்கள் பல கூறுகளாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. முதல் விஷயம், இதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய வழிகட்ட கொள்கையை கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது விஷயம், அவங்க சொல்லக்கூடிய விஷயமே, நம்ம மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறோம். குறிப்பாக கொள்கை ரீதியிலான பிரச்சாரத்திற்கு நாம் முன்னுரிமை வழங்கி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறோம். அப்போ இதுவெல்லாம் மக்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. இப்போ மதுஹபுக்கு எதிராக எவ்வளவு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணோம். இன்றைக்கு எந்த அளவிற்கு பெருமளவுக்கு மதுஹபினுடைய தாக்கங்கள் குறைந்திருக்கிறதா இல்லையா? ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய கணிசமான குறிப்பிட்ட சில வகையினரை தவிர, இந்த பள்ளிவாசல் நிர்வாகியும் முத்தவல்லின்னு இருப்பாங்கள்ல அந்த ஒரு சாரார், பள்ளிவாசல் உள்ள இமாம்கள் அந்த ஒரு சாரார், மதரசாவில் அவங்க மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஒரு சாரார், அந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய செல்வந்தர்கள், இந்த ஒரு 4 சாரார் தான். அவங்கள தவிர்த்து பொதுமக்கள் யாராவது தங்களை மதுஹப் என்று சொல்லிக் கொள்கிறாங்களா? மதுஹப்லாம் மறந்துட்டாங்க. மதுஹப்லாம் பெருமளவு குறைந்து விட்டது. அந்த 4 சாரார் மட்டும்தான் இப்போது அந்த மதுஹபில் எஞ்சி இருக்கிறார்கள். பள்ளிவாசலுடைய இமாம்கள், மதரசா மாணவர்கள், சுன்னத் ஜமாத் மதரசாவினுடைய மாணவர்கள்,
பள்ளிவாசல் நிர்வாகிகள், முத்தவல்லிகள், அது போன்ற நிர்வாக கட்டமைப்பில் உள்ளவர்கள், அவர்களுக்கு பொருளாதாரம் வழங்கக்கூடிய செல்வந்தர்கள், இவங்களை தவிர பொதுமக்களை எடுத்துக்கொண்டால் அவங்களோட பெருமளவு மதுஹப்லாம் குறைஞ்சிருக்கு இருக்குது, பெருமளவு குறைஞ்சிருக்கிறது. அப்போ மதுஹப்புக்கு எதிராக நம்ம ஏன் பிரச்சாரம் பண்ணோம்? வஹியத்தான் பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு தானப்பா பின்பற்றணும். நீ ஏன் ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவன் என்று சொல்கிறாய்? அபூ ஹனீஃபாவை பின்பற்றக்கூடியவன் ஏன் சொல்ற? அந்த அடிப்படையில் மதுஹப் என்பது தவறாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ்விடமிருந்து நம்மை திசை திருப்புகிறது. அதைத்தானே நம்ம பிரச்சாரம் பண்ணோம். அதே கான்செப்ட் இந்த சலஃப்ங்கிற பிரச்சாரத்திலையுமே இருக்கிறது. இதில் நீங்கள் சில விஷயங்கள் பார்க்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஏன் சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்கிறோம் தெரியுமா? ஏன்பா சொல்கிறேன்? இல்லை, சஹாபாக்களை பின்பற்றணுங்கிற முடிவை நம்ம எடுக்காட்டா நமக்குள்ளே பல கூறா பிரிஞ்சு கிடப்போம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், எப்படி ஒன்று கூடுங்கிறீங்க, கூடாதுங்கிறீங்க, பல கூறா பிரிஞ்சு கிடக்குறீங்களா இல்லையா? இது மாதிரி பல கூறாக பிரிந்து கிடப்பீர்கள். அதுவே சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டால் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கலைஞ்சிரும், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போயிடும். ஏன்? பெரிய சஹாபாக்களை நம்ம பின்பற்ற ஆரம்பித்து விடுவோமையானால் நமக்கு மத்தியில் காணப்படக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு ஒருமித்த கருத்து வரும் இப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க சொல்லக்கூடிய பல காரணங்களில் ஒரு காரணம். கருத்து வேறுபாடுகளை களைவதற்குத்தான் சஹாபாக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிறோம், இது அவங்க சொல்லக்கூடிய காரணம். இந்த வாதம் இருக்குல்ல, இது முதல் தப்பு. ஏன்? கருத்து வேறுபாட்டை களைவதற்குத்தான் சஹாபாக்களை பின்பற்றணும்னா அல்லாஹ் அந்த வழியை சொன்னானாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுமா இல்லையா? கருத்து வேறுபாட்டை களைவதற்கு சஹாபாக்களை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? நபிகள் நாயகம் நமக்கு சொன்னாங்களா? கருத்து வேறுபாடு நமக்கு மத்தியில் வரும். மார்க்கத்தின் பெயரால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு வரும், அல்லாவே அப்படி சொல்கிறான். வரும் பொழுது நாம் தீர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டானா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படுமையானால் அல்லாஹ்வு கட்டுப்படுங்க, தூதர் கட்டுப்படுங்க. சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க. ஃபைன் தனாஸஅதும், ஏதேனும் ஒன்றில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்வீர்களேயானால், சர்ச்சை வறுமையானால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அதனை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கமும் நீங்கள் திருப்பி விடுங்கள். அல்லாஹ்ட்ட கொண்டு போங்க, தூதர்கிட்ட கொண்டு போங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாரு, தீர்க்கமாக பாரு, தேடு. ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பாரு. அப்போ அல்லாஹ் ரசூலைத்தான் இறைவன் தீர்வுக்குரிய அம்சமாக வைக்கிறான். கருத்து வேறுபாடு வரும் பொழுது அதற்குரிய தீர்வு எங்கே இருக்கிறது? குர்ஆனில் இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் இருக்கிறது. அது சம்பந்தமாக நம்ம பார்க்கின்ற பொழுது சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரும். அந்த சர்ச்சையை முடிவு செய்வதற்கும் குர்ஆன் வசனத்தை தான் நாம் சார வேண்டும், ஹதீஸுகளின் மீது தான் நாம் பற்றுக்கொள்ள வேண்டும். அதை வச்சு தான் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களில் முடிவெடுக்கணுங்கிறான் அல்லாஹ். இது 4வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, கருத்து வேறுபாடு வந்தால் என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் குர்ஆனில் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கம் அதை திருப்பு, ரசூலின் பக்கம் அதை திருப்பு. அல்லாஹ் ரசூல்கிட்ட அந்த கருத்து வேறுபாடுக்குரிய அம்சத்தில் தீர்ப்பு கேள். இதுதான் அல்லாஹ் சொன்ன தீர்வு. அல்லாஹ் ஒரு தீர்வை சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாத்தமா இல்லை கருத்து வேறுபாட்டை களைவதற்குத்தான் நாங்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிறோம் அப்படின்னு சொல்வது சரியா? அது குர்ஆன் வசனத்துக்கு எதிராக இருக்கா இல்லையா? கருத்து வேறுபாடு இல்லாமல் போகணும்னா எங்கே போகணுங்கிறாங்க? சஹாபாக்கள்கிட்ட போகணும். சஹாபாக்களிடத்தில் போனால் தான் கருத்து வேறுபாடு வராது என்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கருத்து வேறுபாடு வந்தால் என்கிட்ட வா, நபி இடத்துல போ, உன்னுடைய கருத்து வேறுபாட்டுக்குரிய தீர்வு உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரசூல்கிட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. சலஃபிகள் சொல்கிறாங்க இல்லை, சஹாபாக்கள்கிட்ட தான் அதுக்கு தீர்வு இருக்குங்கிறாங்க. இது எவ்வளோ பாரதூரமான கருத்து, இது எவ்வளோ பெரிய நச்சு கருத்து. இன்னொரு கோணத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கருத்து வேறுபாட்டை களைவதற்குத்தான் நாங்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுலேயே உங்க ஒருமித்த கருத்தில் இல்லை. ஏன்? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதுலேயே உங்களுக்கு பல கருத்து வருது. கருத்து வேறுபாட்டை களைவதற்குத்தான் சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்கிறாங்கல்ல. என்ன ஆதாரம் கேட்டால் ஒரு குர்ஆன் வசனத்தை ஒன்று சொல்லுவாங்க. 4வது அத்தியாயம் 115வது வசனம். நேர்வழி தனக்கு தெளிவான பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்து நம்பிக்கை கொண்டோரின் வழி அல்லாத வேறு வழியை பின்பற்றுவோரை அவர் செல்லும் வழியிலேயே விட்டு விடுவோம், அவங்க நரகத்தில் கருகுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை தான் சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம்.
சஹாபாக்களை பின்பற்றும்படி குர்ஆன் சொல்லிவிட்டது அப்படின்னு இந்த வசனத்தை அவங்க சொல்லுவாங்க. இந்த வசனத்தை அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா சபீலுல் முஃமினீன் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் வரும். மை யுஷாகிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினீன். சபீலுல் முஃமினீன் அல்லாத மூமின்களின் வழி அல்லாத வேறு ஒன்றை யார் பின்பற்றுவாரோ, தூதருக்கு மாறு செய்து மூமின்களின் வழி அல்லாத வேறு ஒன்றை யார் பின்பற்றுவாரோ நுவல்லிஹி மாத்தவல்லான், அவங்க போகிற போக்கிலேயே விட்டு விடுவோம். ஓ நுசுலிஹி ஜஹன்னம், நரகத்தில் அவர்களை கருகச் செய்வோம். ஓ சாஅத் மசீரா, அது கெட்ட தங்குமிடம் இப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா அல்லாவே சொல்லிட்டான் தூதருக்கு மாறு செய்யக்கூடாது, மூமின்களின் வழியை பின்பற்றணும், அப்படின்னா தான் சொர்க்கம் போக முடியும். தூதருக்கு மாறு செய்தால், மூமின்களின் வழி அல்லாத வேறு ஒன்றை பின்பற்றினால் நரகத்துக்கு போகணும், அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்போ சொர்க்கம் போக வேண்டும் என்றால் தூதரை பின்பற்ற வேண்டும், மூமின்களின் வழியை பின்பற்ற வேண்டும். அந்த மூமின்களின் வழிதான் எது? சஹாபாக்களின் வழி, நல்லோர்கள் சென்ற வழி அப்படின்னு சஹாபாக்கள் அங்கே திணிக்கிறாங்க. அந்த வசனத்தில் அப்படி இல்லை. சஹாபாக்களை பின்பற்றணும்னு அந்த வசனத்தில் இருக்கா? கிடையாது. அப்போ சஹாபாக்கள் பற்றி அந்த வசனத்தில் எதுவுமே இல்லாத நிலையில் மூமின்களின் வழின்னு வந்துருச்சுல, அதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சஹாபாக்களின் வழியைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களைத்தான் அல்லாஹ் சபீலுல் முஃமினீன் என்று சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பதில் பார்க்கறதுக்கு முன்னால் அவங்க விஷயம் என்னென்ன, ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, கருத்து வேறுபாடுகளை களைவதற்குத்தான் சஹாபாக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த வசனம் அதில் இடம்பெறக்கூடிய சபீலுல் முஃமினீன் என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது என்று சலஃபுகளிடத்தில் கேட்டால் அதிலேயே அவர்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடு. பாருங்க, எந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்களோ அந்த வசனத்திலேயே அவர்களுக்கு மத்தியில் ஒருமித்த கருத்து இல்லை. அந்த வசனத்திலேயே அவர்களுக்கு மத்தியில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள். கேட்டால் கருத்து வேறுபாட்டை களைவதற்கு தான் நாங்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுறாங்களா? இப்போ நீங்கள் சலஃபுகள்கிட்ட கேளுங்க, ஒரு குரூப்கிட்ட கேளுங்க, சலஃபுகள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க சபீலுல் முஃமினீன் வருது, மூமின்களின் வழி அப்படின்னு சொன்னால் இது இந்த மூமின்களின் வழி என்று அல்லாஹ் சொல்வது யாரை அப்படின்னு கேட்டால் சலஃபுகளில் இருந்து ஒரு சாரார் சொல்கிறாங்க இது சஹாபாக்களை தான் குறிக்கும், தாபீன்களை குறிக்காது, தபவு தாபீன்களை குறிக்காது. என குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் மூமின்கள் என்று யார் தான் இருந்தார்கள்? சஹாபாக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். ஆகவே இதில் இடம்பெறக்கூடிய மூமினின் என்பது இந்த வசனம் சஹாபாக்களை மட்டும்தான் குறிக்கும், தாபீன்களை குறிக்காது, தபவு தாபீன்களை குறிக்காது இப்படின்னு சலப்புகளில் ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன, இல்ல இது சஹாபாக்களையும் குறிக்கும், அதுக்கடுத்து உள்ள தலைமுறையாக இருக்கக்கூடிய தாபீன்களையும் குறிக்கும், தபவு தாபீன்களை குறிக்காது. அதுக்கு என்னப்பா ஆதாரம்? அல்லாமா இப்னுல் ஜௌசி அப்படித்தான் சொன்னார். அவன் எதையுமே சுயமாக சொல்ல மாட்டான், எதையுமே எனக்கு இப்படி விளங்குச்சு நான் படிக்கிறதுலேருந்து எனக்கு இப்படித்தான் புரியுதுன்னு கூட சொல்ல மாட்டான். ஏதாவது ஒரு இமாம் மேலே பழிய போகிறது. இப்னுல் ஜௌசி அப்படித்தான் சொன்னார். 2 தலைமுறையை எடுக்க வேண்டும் என்கிறார். யாரை? சஹாபாக்களையும் தாபீன்களையும் குறிக்கும் என்று சொல்கிறார். இது சலஃபில் உள்ள இன்னொரு குரூப், பி குரூப்னு வைங்க. இன்னொரு சி குரூப் இருக்கு, அதுவும் சலஃப்னு தான் சொல்லும். அந்த சலஃபிட்ட போய் கேட்டீங்கன்னா இது யாரங்க குறிக்குதுன்னு கேட்டால் இதுவா சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள் 3 தலைமுறையை குறிக்கும். ஏனென்றால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் கைருக்கும் கரணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், சம்பந்தமே இல்லாமல் உங்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறையை சார்ந்தவர்கள், அதுக்கடுத்து அடுத்த தலைமுறை, அதற்கடுத்து அடுத்த தலைமுறை, 3 தலைமுறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால இந்த வசனம் இதில் இடம்பெறக்கூடிய மூமின்கள் என்பது சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள் 3 தலைமுறையை குறிக்கும். இதுவும் யாரு தான்? சலஃபு தான். இது சி குரூப். அடுத்து இன்னொரு டி குரூப் இருக்கு. அவங்ககிட்ட போய் கேட்டீங்க வைங்க, எதுக்கு பிரச்சனை, ஏன் சஹாபாக்கள் தாபீன்கள் பிரிக்கிறீங்க? நமக்கு முன் சென்ற அத்தனை நல்லறிஞர்களையும் குறிக்கும். இதுவும் எதுதான்? சலஃப்ல உள்ள ஒரு குரூப். அப்போ சலஃப்ல உள்ள ஏ குரூப் சொல்லுது சஹாபாக்கள் மட்டும்தான், சஹாபாக்களை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த வசனம் சஹாபாக்களை மட்டுமே சொல்கிறது ஒரு குரூப். இன்னொரு குரூப் சஹாபாக்கள் தாபீன்கள், இன்னொரு குரூப் சஹாபாக்கள் தாபீன்கள் தபவு தாபீன்கள், இன்னொரு குரூப் முன் சென்ற அத்தனை நல்லறிஞர்கள். இதில் விசேஷமான இன்னொரு குரூப் இருக்கு. அந்த குரூப்கிட்ட போய் இந்த வசனம் இது யாரை பற்றி பேசுது அப்படின்னா இது யாரை பற்றியும் பேசவில்லை. சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுவது அறிவீனம். இது யாரு? இதுவும் சலஃப் தான். சலஃப்ல முஜாஹித்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரும் தன்னை சலஃபி என்று சொல்லிக் கொள்பவர்.
அவர் இந்த வசனத்தை ஆதாரம் காட்டி பேசுறாரு. எதுவுமே நம்ம கற்பனையா பேசல, அனைத்துக்கும் கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கு. அப்போ முஜாஹித் சொல்றாரு, சில பேர் இந்த சபீலுல் மூமினின் வசனத்தை வைத்துக்கொண்டு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது தவறு. இந்த வசனத்திற்கும் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. இதுவும் யாரு தான்? சலஃப். அப்போ பாருங்க, நம்மளை சஹாபாக்களை பின்பற்ற வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எதுக்குங்கன்னு கேட்டோம். கருத்து வேறுபாடுகளை களைவதற்குத்தான் உங்களை நாங்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அழைக்கிறோம். நாங்கள் என்னப்பா ஆதாரம்னு ஒரு வசனத்தை காட்டுறாங்க. அந்த வசனத்தில் 5 கருத்து வேறுபாடு வருது. அந்த வசனத்திலேயே 5 கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாட்டை களைகிறதுக்கு தானே நீ கூப்பிட்டேங்களே. சரி, என்ன ஆதாரம் கேட்ட அந்த ஆதாரத்தில் சபீல் மூமின்னா யாருன்னு சொல்றதுலேயே சலப்புகள்கிட்ட 5, நம்ம ஒட்டுமொத்த கருத்து வேறுபாட்டை சொல்லலை, சலப்புகள்கிட்ட 5 கருத்து வேறுபாடு வருது. அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையற்ற மார்க்க ஆதாரமற்ற ஒரு செயல்பாடு என்பதை இதிலிருந்தே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் இவங்க ஆதாரம் இல்லாத சம்பந்தம் இல்லாதவைகள் எல்லாம் ஆதாரம் ஆதாரம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ முதல் விஷயம், அடிப்படை வஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். அது மட்டும்தான் மார்க்கம். அதை தவிர வேறு எதுவும் மார்க்கம் ஆகாது. அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உத்தரவில் சின்ன ஒரு சேஞ்சை கூட யாரும் பண்ண இயலாது, தூதர்களை பண்ண இயலாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல சொன்னானா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான்ல, குல் நபியே நீங்க சொல்லுங்க, மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, என் புறத்திலிருந்து சுயமாக மாற்றும் அதிகாரம் எனக்கு வழங்கப்படவில்லை. ரசூல்லா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட குர்ஆனை சொன்னாங்க மக்களுக்கு. அப்போ மக்கள் சில மாற்றங்களை கேட்டார்கள். மக்கா இணை வைப்பாளர்கள், இது இப்படி மாற்றுங்களேன், வேறு புக்கு கொண்டு வாங்க, இந்த புக்கு வேண்டாம், இந்த செய்தி வேண்டாம், வேறு செய்தி கொண்டு வாங்க, ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டியதானே பல மாதிரி கருத்துக்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் பதிலாக சொல்கிறான், என்ன உங்ககிட்ட போய் அதை மாற்றி இதை மாற்றுங்கிறான், நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க, மாற்றும் அதிகாரம் எனக்கு இல்லை, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை அப்படியே எடுத்து சொல்வதுதான் தூதரின் வேலை. மாற்றும் அதிகாரம் தூதர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு வார்த்தையை மாத்திரத்துக்கே அதிகாரம் இல்லைன்னா சஹாபாக்களுக்கு புதுசாக ஒரு வழியை உருவாக்க முடியுமா? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுப்பானா? சபீலுல் மூமின்னா சஹாபாக்கள் போன பாதைன்னு இவங்களா ஒரு அர்த்தம் வைக்கிறாங்களே. சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூல் காட்டிய வழி அல்லாம இன்னொரு வழியில போக முடியுமா? உருவாக்க முடியுமா? அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கா? அல்லாஹ் மூமின்களின் பாதைன்னு சொல்வது வஹியைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களின் பாதை எது? வஹிதான, அல்லாஹ் காட்டுற வழிதானங்க நம்ம செல்ல வேண்டிய பாதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து, முதல் மனிதர் ஆதமிலிருந்து உலகத்தில் பிறக்கின்ற கடைசி மனிதர் வரை அவர் செல்ல வேண்டிய பாதை வஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதான் நேர்வழி. அதை தவிர்த்து அவருக்கு இன்னொரு வழியெல்லாம் கிடையாது. யாரும் இன்னொரு வழியை உருவாக்க முடியாது, உருவாக்கும் அதிகாரம் இல்லை. இவங்க எப்படி சஹாபாக்களுக்கு அந்த அதிகாரத்தை தூக்கி கொடுக்குறாங்க? எப்படி அந்த அதிகாரம் அவங்களுக்கு வரும்? நம்ம அந்த தூங்கும்போது ஓதக்கூடிய துவா சம்பந்தமான ஹதீஸையெல்லாம் சொல்லுவோம்ல, தூங்கும்போது ஓதும் துவா என்ன? தூங்கும்போது இறுதியாக நாம் சொல்ல வேண்டிய துவா என்று நபிகள் நாயகம் ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள். இந்த துவாவை ஓதிட்டு வலது பக்கமாக சாஞ்சி படுத்துறணும். அதுக்கப்புறம் யார்ட்டையுமே பேசக்கூடாது. நம்ம ஆட்கள் படுத்ததுக்கு அப்புறம் தான் செல்ஃபோனையும் எடுப்பான். செல்ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக்கை பார்க்குறது, வாட்ஸ்அப்பை பார்க்குறது, போட்டதுக்கு லைக் வந்துச்சா, கமெண்ட் வந்துச்சா, கனவு முதல் கொண்டு ஃபேஸ்புக்கில் லைக் வராததையும் கமெண்ட் வராத இந்த கனவு, இவனுக்கு கனவே அதை பற்றி தான். ஆனால் ரசூல்லா அந்த துவாவை ஓதிட்டு தூங்கிடணும்ட்டாங்க, யார் கூடயும் பேசக்கூடாது. அது எந்த துவா? அது அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது லஹ்ரி இலைக் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. இப்படின்னு ஒரு துவா ஓத சொன்னாங்க. நம்ம மக்களுக்கு துவாவை சொன்னோம், நீங்கள் இதை ஓதத்துக்குள்ளே தூக்கம் போயிடக்கூடாது ஜி, இவரணுமோ படுத்தவனே தூங்குற மாதிரி இவ்வளோ பெரிய துவாவாக இருக்குது, இதை ஓதுறதுக்குள்ளே தூக்கம் போயிடக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் போகாது தூக்கம். அற்புதமான துவா. இந்த துவாவை ஓதிட்டு அந்த நிலையிலேயே மரணித்து விட்டால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீ இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் மரணிக்கிறாய், முஸ்லிமா மரணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய துவா. ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் மனப்பாடம் செய்திருக்க வேண்டிய துவா. ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இந்த துவா கண்டிப்பாக நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம மதரசாவில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் கூட இந்த துவாக்களை சொல்கிறார்கள். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறுவர்களுக்கெல்லாம் இந்த துவா மனப்பாடம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த துவா போய் சென்றடைகிறதா இல்லையா? நாமும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு துவா. இதை ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர் மனப்பாடம் பண்ணிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து திருப்பி சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரை, இப்போ நீங்கள் எனக்கு கற்றுத்தந்த துவாவை நான் திரும்ப மீண்டும் சொல்கிறேன், சரியான்னு பாருங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. சொன்னவர் அவர் திருப்பி சொல்கிறார். நம்ம இப்போ யாரும் சொல்லி கொடுத்தோம் வைங்க, திருப்பி கேட்டக்கூடாது நம்ம நினைப்போம்.
நம்மக்கிட்ட கேட்டக்கூடாது அந்த துவாவை, நம்மளை சொல்லுங்கன்னு சொல்லிடக்கூடாதுங்க. அவர் வழியே ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து நான் சொல்கிறேன் கரெக்டான்னு பாருங்கிறார். ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இறுதியில் மட்டும் ஒரு வாசகத்தை மாற்றம் செய்தார். ஒபி நபி கல்லதி அரசல்தங்கிறதுக்கு பதிலாக ஒரு ரசூலி கல்லதி அரசல்த, ஒபி ரசூலி கல்லதி அரசல்தன்ட்டார். இறைவா நீ அனுப்பிய தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னது நீ அனுப்பிய நபியை நான் நம்பிக்கை கொண்டேங்கிற வாசகம். அவர் சொன்னது இறைவா நீ அனுப்பிய தூதரை நான் நம்பிக்கை கொண்டேன்கிறார். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். நபி என்றாலும் ரசூல் என்றாலும் பெரிய வேறுபாடு வித்தியாசம்லாம் இல்லை. அர்த்தம் ஒன்று தான், கருத்து ஒன்று தான், வார்த்தை தான் வேறு. ஆனால் அவர் வார்த்தையை மாற்றினார்ல, அவர் கூட எப்படி எந்த நோக்கத்தில் மாற்றினார்னு தெரியலை. ஆனால் அந்த பின்னால் வரக்கூடிய வார்த்தைக்கு பொறுத்த ரசூல் தான். ஒபி நபி கல்லதி அர்சல்தன் வருதுல, அர்சல்தனா நீ அனுப்பிய, அர்சல்த அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமான வார்த்தைன்னு பார்த்தா இதுதான். அர்சல்த ரசூல், அர்சல்த நபி. அர்சல்த நபின்னு சொல்றது பொருத்தமா இருக்கா, அர்சல்த ரசூல் சொல்றது பொருத்தமா இருக்கா? சொல் அடிப்படையில் நபி சொன்ன வார்த்தையை நபியை எடுத்து விட்டுட்டு ரசூல்னு கொண்டு வர்றார். ஒபி ரசூலி கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய ரசூலையும் நான் நம்பிக்கை கொண்டேன்ட்டார். ரசூலாட்ட மனப்பாடமாக ஒப்பிக்கும் போது நபியில் நாயகம் சொல்றாங்க இப்படி சொல்லாத, நான் என்ன சொன்னது அப்படியே சொல்லுன்ட்டாங்க. ரெண்டுக்கும் அர்த்தம் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, கருத்து வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். தப்பாலாம் அவர் ஒன்றும் சொல்லிடலை, வார்த்தை கூட பொருத்தமானது தான். ஆனால் நபியல் நாயகம் அவர்கள் இப்படி சொல்லாதே, நான் எப்படி சொன்னேனோ அப்படியே சொல். ஒபி நபி கல்லதி அரசல்த, இதுதான் துவா. இன்றைக்கும் நாம் அந்த துவாவை ஓதுவதாக இருந்தால் ஒபி நபி கல்லதி அரசல்த என்று தான் சொல்ல வேண்டும், ரசூல் என்று மாற்ற முடியாது. ஏன்? மாற்றும் அதிகாரம் நபிக்கே கிடையாது. வார்த்தையை மாற்றும் அதிகாரம் நபிக்கே இல்லை. நபிக்கு இல்லைன்னா நமக்கு இருக்குமா? அல்லாஹ்வின் தூதர் அந்த வார்த்தை மாற்றத்தை அனுமதிக்காததற்கு உண்டான காரணம் நபியல் நாயகத்திற்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மாற்றும் அதிகாரம் இல்லை. அப்போ பாருங்க, இந்த மார்க்கம் எவ்வளோ பியூரா அல்லாஹ்வுக்குரியதா இருக்கு. அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் எஜமானனா இருக்கிறான். 100% இந்த மார்க்கத்தின் எஜமானன் அல்லாஹ். ஒரு வார்த்தையை மாற்றக்கூடிய அதிகாரமே தூதர்களுக்கு இல்லையே. அப்படின்னா இவங்க சஹாபாக்கள் பேரை சொல்லி, சஹாபாக்கள் எந்த வழியில் போனாங்களோ, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க எதை ஹலால்னு சொன்னாங்களோ, எதை ஹராம்னு சொன்னாங்களோ அதை நாம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். எப்படி சஹாபாக்கள் வஹி இல்லாத இன்னொன்றை சொல்ல முடியுமா? சொன்னால் அது மார்க்கமாகுமா? யாரா இருந்தாலும் வஹியில் உள்ளதைத்தான் சொல்ல வேண்டும், அதுதான் மார்க்கம். வஹி மட்டும்தான் மார்க்கம். வஹி என்ன சொல்கிறதோ அதுதான் மார்க்கம். அது அல்லாமல் முன்னோர்கள் சொன்னால் மார்க்கம், இமாம்கள் சொன்னால் மார்க்கம், பெரியார்கள் சொன்னால் மார்க்கம், சஹாபாக்கள் சொன்னால் மார்க்கம்ங்கிறதுலாம் கிடையாது. அது தவறு, அது வழிகட்ட கொள்கை. அப்படின்னா இவங்களுக்கும் மதுஹப்ல உள்ளவங்களுக்கும் வித்தியாசம் இல்லைல்ல. மதுஹப்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்க, எங்க இமாம்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம்ங்கிறான். அவன் ஒரு இமாம சொல்றான், ஷாஃபி மதுஹப் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவன் ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்களோ அது மார்க்கம், அபூ ஹனீஃபா என்ன சொன்னார்களோ அது மார்க்கம். அவனாவது ஒரு இமாம சொல்றான். இவங்க என்ன, சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லோர்கள், முன் சென்ற அறிஞர்கள்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. எண்ணிக்கை இல்லை, கவுண்ட்லெஸ்ஸா இருக்கு, எண்ட்லெஸ்ஸா இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு கருத்தை, மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு நச்சு கருத்தை மார்க்கம்ங்கிற பேரில் இந்த கருத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம அவங்களுக்கு மத்தியில் சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், ஃபபி ஐயிஹிம் யுஹ்ததைத்தும், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த ஹதீஸையும் சொல்லி சஹாபாக்களை பின்பற்றுறது பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, என் தோழர்கள் யாரை போன்றவர்கள், நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். இது பைஹக்கியில இன்னும் சில நூல்களில் வருது. ஆனால் இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ். சரியா? அது ஏன் பலவீனம், எப்படி பலவீனம் என்பதை நம்ம இதழ்களில் எழுதியிருக்கிறோம், நம்ம சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது. 2 மாதத்துக்கு முன்னால் உள்ள சத்திய முழக்கத்தில் கூட இது தொடர்பாக எழுதியிருக்கிறோம். கருத்தை நீங்கள் பார்த்தாலும் அது சரியான கருத்து கிடையாது. ஏன்? அந்த செய்தி சொல்லுது, என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் ஃபபி ஐயிஹும் யுஹ்ததைத்தும், யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் இப்படின்னு சொல்லுங்க. யாரை பின்பற்றினாலும் நேர்வழிங்கிறது எதுலையுமே வராது. இப்படி ஒரு வார்த்தையை தப்பான, ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, நுபுவத்துக்கு எதிரான வார்த்தை. ஏன் அப்படின்னா, நீங்கள் சஹாபாக்களில் சில பேர் எடுத்துக்கும், அவங்க மார்க்கத்தை தப்பாக மார்க்க தீர்ப்பு சொன்னவங்க இருக்கிறாங்கல்ல, தவறாக மார்க்க தீர்ப்பு சொன்னவர்கள் இருக்கிறார்கள். இப்னு மசூத் என்கிற நபித்தோழர் எடுத்துக்கொண்டால் தயமும் சட்டத்தையே அவர் மறுத்து விட்டார். தயமும் சட்டத்தை அவர் ஏற்கவில்லை. மார்க்க தீர்ப்பு கேட்குறாங்க இப்னு மசூத்கிட்ட. ஒரு நபர் பயணத்தில் இருக்கிறார், குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் இல்லை, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு மசூத் அவங்க சொன்னாங்க,
அவர் தொழக்கூடாது. ஹத்தா யஜ்தல் மா, தண்ணீரை பெறும் வரை அவர் தொழக்கூடாது அப்படின்ட்டாங்க. தண்ணீர் கிடைக்கும் வரை தொழக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ கேள்வி கேட்டவர் இன்னும் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஏன் நம்ம அம்மாருடைய ஒரு சம்பவம், அம்மார் ஒரு செய்தியை சொன்னாரே, அம்மார் அவர்களும், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு பயணத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான குளிப்பு ஏற்பட்டு விட்டது. நபிகள் நாயகத்திடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் தயமம் செய்யும்படி உத்தரவிட்டார்கள், வழிகாட்டினார்கள் என்று அம்மார் அவர்கள் அறிவிக்கிறார்களே இப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தில் கேட்குறாரு. இல்லையங்க, அம்மார் சொல்கிறாரு தயமம் ரசூல்லா வழிகாட்டினாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன விஷயம்? அப்போ உடனே அதுக்கு அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் சொல்கிறார்கள், அம்மார் சொல்கிறாரு தான், சரிதான் அம்மார் சொல்கிறாரு, ஆனால் அந்த சம்பவத்தில் தொடர்புடைய இன்னொரு நபரான உமர் அவர்கள் இதை மறுக்கிறார். உமர் மறுத்துட்டாரே. உமர்கிட்ட போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, எப்பா நீ என்னப்பா சொல்கிற, நீ சொல்கிற மாதிரி சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு தெரியலன்ட்டார். இத்தகில்லாஹ் யா அம்மார், அம்மாரே அல்லாஹ்வை பயந்துகொள், அந்த சம்பவத்தில் தேவையில்லாமல் என்னை நீ இழுக்காதே, ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லைன்ட்டார். உமர் அவர்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, மறுத்துட்டார். அப்போ அதை சொல்லி இப்னு மசூத் அவங்க சொல்கிறாங்க, அம்மார் சொல்கிறார் ரசூல்லா தயமும்மை சொன்னதாக சொல்கிறார், ஆனால் உமர் அவர்கள் அந்த சம்பவத்தில் தொடர்புடைய உமர் மறுத்து விட்டாரே, அம்மாருக்கு மறுப்பு தெரிவித்து விட்டாரே, இந்த செய்தியை நீ சொல்லாதப்ப என்னை தொடர்புபடுத்தி சொல்லாதன்ட்டார். அப்போ உடனே கேள்வி கேட்டவர் இன்னும் நல்ல தெளிவான ஆள் தான். அவர் கேட்குறாரு, சரி அம்மார் சம்பவத்தையும் விட்டுருவோம், அம்மாரு உமர் ரெண்டு பேர் சம்பவத்தையுமே விட்டுருவோம், குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஇல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளாத பொழுது, குளிப்பு கடமையாக இருந்தாலும், ஒயின் குந்தும் ஜுனுபன் அதுவும் வரும், குளிப்பு கடமையாக இருந்தாலும் தண்ணீரை பெற்றுக்கொள்ளாத பொழுது ஃபதயம்மமு, தயமம் செய்து கொள்ளுங்கள், தூய்மையான மண்ணில் தயமம் செய்து கொள்ளுங்கள். இப்படி குர்ஆன் வசனம் இருக்க, இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்னு கேட்குறாரு. இந்த வசனத்தை என்ன செய்வீர்கள்? யார்கிட்ட? இப்னு மசூத்ட்ட. அப்போ இப்னு மசூத் சொல்கிறாரு, வசனம் இருக்கு, இதை நாம் அனுமதித்தால் லேசாக குளிர் அடித்தா கூட தயமம் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறார். இதோட அந்த சம்பவம் முடியுது. முஸ்லீம்லேயே இந்த சம்பவம் வருது. சரியா? இதில் நாம் அப்துல்லா பின் மசூத் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், இந்த மார்க்கத்துக்காண்டி பாடுபட்டவர். அதில் அவருடைய தியாகத்தை பற்றி இப்போ டாபிக் இல்லை. அவங்க தியாகத்தை பற்றியோ அவங்க உழைப்பு பற்றியோ நம்ம பேசலை. சஹாபாக்களின் உழைப்பு பெரிதா நம்முடைய உழைப்பு பெரிதான்னா கம்பேர் பண்ணுறதுக்கே நம்ம தகுதியற்றவர்கள், கம்பேர் பண்ணுவதற்கே நம்ம தகுதியற்றவர்கள். அந்த புரிதல்லாம் நமக்கு இருக்குது. அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சஹாபாக்கள் செய்த நன்மையை நம்மால் ஒருபோதும் அடைய முடியாது. அவர்களின் தியாகத்திற்கு நம்மால் ஒருபோதும் ஈடாக இயலாது. அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக சிந்திய ரத்தத்திற்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான கூலியை நம்மால் பெறவே முடியாது. அதிலெல்லாம் நமக்கு டவுட் இல்லை. அவங்க பின்பற்றப்பட வேண்டியவர்களா, அவங்க வஹியா, அத்தாரிட்டியா? இப்போ விஷயம் அதை பற்றி அல்ல, அவருடைய தவறுகளை பற்றி. அவர்கள் வஹி அல்ல, அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வரலை, அவங்களும் மனிதர்கள், தவறான மார்க்க தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். இப்போ நம்ம கேள்வி என்ன, அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள்னு ரசூல்லா சொன்னது உண்மையா இருந்தா இப்னு மசூதை தயமம் விஷயத்தில் பின்பற்ற முடியுமா? மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டு இந்திரியம் வெளியாகாவிட்டால் குளிப்பு கடமை இல்லை என்று சில நபித்தோழர்கள் மார்க்க தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா ரசூல்லா சொல்லிட்டாங்க, ஒருவர் தம்முடைய மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டாலே இந்திரியம் வெளியானாலும் வெளியாகாவிட்டாலும் அவருக்கு குளிப்பு கடமை. இது ரசூல்லா சொன்னது. இப்போ நபிகள் நாயகம் சொன்னதாக அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கு, அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள், இதில் பின்பற்ற முடியுமா? தமத்துவ அடிப்படையில் ஹஜ்ஜி செய்வதை உஸ்மான் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள், உமர் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள், 2 சஹாபாக்கள் மறுத்திருக்கிறாங்க. அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் சொன்னா அப்போ உஸ்மான் அவர்களை பின்பற்ற முடியுமா? தமத்து இல்லைன்னு சொல்லணுமா? உமர் அவர்களை பின்பற்றி தமத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? உஸ்மானையும் உமரையும் இப்னு உமரை பின்பற்றல. உமர் தமத்து இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு அவருடைய மகன் இப்னு உமர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் யார் இதை பற்றி சொல்லதுக்குன்னு கேட்டார், தம்முடைய தந்தையை பற்றி. இப்னு உமர் அவர்கள் கேட்டார்கள், மார்க்கத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தந்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு தெளிவு! அப்ப அவங்களும் மனிதன்கிற அடிப்படையில் பல தவறான நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்கிற இந்த ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், கருத்தும் தவறானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம தான் பிரச்சாரம் பண்ணணும். மக்களுக்கு ஒரு மாதிரியாக வேஷத்தை போட்டு மக்கள்கிட்ட நயமாக கவர்ச்சிகரமாக பேசி நம்ம பார்க்குறதுக்கு அப்படிலாம் இருக்க மாட்டோம். பெரிய படா ஆலிம்சமாக நம்ம இருப்போமா? எளிமையாக இருப்போம். எல்லாரும் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி இருப்போம். இதுவே அவங்கள பார்த்தோம்னா ஒரு பெரிய தலப்பாக, பில்டிங்கை இடிக்கிற மாதிரி ஒரு தலப்பாக இருக்கும், தரையை கூட்டுற மாதிரி ஒரு ஜுப்பா இருக்கும். அப்படி தோற்றத்தை பார்த்தாலும் எப்பா இவர் தான்ப்பா ஆலிம், இவரை மிஞ்சின ஆலிம் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதையெல்லாம் பார்த்து மக்கள் அந்த தவறான கருத்துக்களை, அசத்தியத்தை சத்தியம் என்று நம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது.
அப்ப தோற்றத்தை வைத்து சத்தியத்தை எடை போடக்கூடாது. சத்தியம் என்பது குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது, அவற்றின் மூலம் நாம் தேட வேண்டும் என்கிற இந்த கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.